புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சென்னையில இருக்கிறோம் நம்ம. விருந்தினர் போட்டியிடுறோம். மக்களை சந்திப்பதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கா? அடிக்கடி மக்களை சந்திப்பதற்கான என்ன விதமான திட்டங்கள் இருக்கு? மக்களை பொறுத்தளவு சென்னையில அவர் 5 இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒண்ணும் மாட்டு வண்டி இருக்கிற காலத்துல இல்ல. சென்னையில இருந்து மதுரைக்கு நிறைய பிளைட்ஸ் இருக்குங்க. அதுவும் டெய்லி மக்கள் பிரச்சனைகளை சந்திக்க போறதும் இல்லை. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொன்ன மாதிரிதான். சென்னையில இருந்து மதுரை 1 மணி நேரம் ஃபிளைட், மதுரையில இருந்து விருதுநகர் 1/2 மணி நேரம் டிரைவ் வந்து சேர்ந்துருவேன். நிச்சயம் மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து நிற்பேன். ஏன்னா எங்க அப்பா எங்களை அப்படிதான் சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு. எந்த பிரச்சனைனாலும் கேப்டன் உடனடியாக மக்கள் இடத்துக்கு உடனே போயிடுவார். அதே தான் நாங்களும். இப்போ மக்கள் எங்களை ஜெயிச்சு வச்சுட்டா நான் விருதுநகர்ல வீடு வாங்கி தங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. விருதுநகர்ல வாங்கிப்பேன், மதுரையில வாங்கிப்பேன், எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜேந்திர பாலாஜி அண்ணன் சொன்னார் எங்க வீட்டுல கூட தங்கிக்கிட்டோம் அப்படின்னு. அண்ணனும் சொன்னார். நேற்று என்ன சொன்னா, இந்த எல்லா 6 தொகுதி அலுவலகத்திலும் நாடாளுமன்ற அலுவலகம் கண்டிப்பாக திறக்கப்படும். அதன் மூலம் வந்து மனுக்களை வாங்குவோம், நிறைவேற்றி கொடுப்போம். அவர் மதுரைக்கு சொந்தக்காரர் தானே, சென்னை வந்து ஷிப்ட் தானே. அவருடைய சொந்த ஊர் மதுரை, விருதுநகர், அருப்புக்கோட்டை பக்கத்துல குலதெய்வம் இருக்கு. மதுரையில அவங்க அப்பா தாத்தா அரிசியால இருக்கு, எல்லாம் இருக்கிறதுனால இங்க மதுரை தான் அவருக்கு சொந்த ஊர். இந்த இவருடைய வெற்றி மதுரையின் வெற்றி. வந்து தேர்தல் எதுவும் வியூகங்கள் எதுவும் வருது? ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்டார் தொகுதியாவே மாறி தொகுதியில என்ன மாதிரி வியூகங்கள் வச்சிருக்கீங்க? பிரச்சாரம் எப்போ தொடரும் எல்லாமே இந்த சீனியர்ஸ் எல்லாமே பேசி ஆலோசனை செஞ்சுட்டு உங்களுக்கு அறிவிப்போம். எங்க வியூகங்கள் எங்க பிரச்சாரம் ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்.